செல்வப்பிறந்தை எப்பவுமே சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவை காட்டிலும் திமுக இருக்கிற சட்டமன்றங்கள் அமைச்சர்களை காட்டிலும் இவர் தான் புகழ்ந்து பேசிட்டே இருப்பார். அவர் ஒரு நிலையானவர் கிடையாது. அவரும் ஒரு நிறமா, அவரும் ஒரு பச்சோந்தி மாதிரி ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு கட்சியில இருப்பார். முதல்ல இதுல இருந்தார், திருமாவளவன் கட்சியில இருந்தாரு, அப்புறம் எங்க கட்சிக்கு வந்தாரு, அப்புறம் எங்க கட்சியில இருந்து திரும்ப போனாரு, அப்புறம் திமுகவில் சேர்ந்தாரு, அப்புறம் திரும்ப காங்கிரஸுக்கு போனாரு. காங்கிரஸ்ல இன்னைக்கு அவரை தலைவராக்கிட்டாங்க. அது ஒரு விபத்துல வந்திருக்காரு அவரு. பொதுவாகவே திமுக எப்பவுமே தனக்கு யாரும் வசப்படலைன்னா அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு அந்த கட்சியில் இருக்கிற தன்னுடைய விரும்பிகள், தனக்காக பேசக்கூடிய தன்னுடைய அடிவரடிகள் அவங்கள வச்சுக்கிட்டு அந்த கட்சியை உடைக்க பார்ப்பார். இல்லைன்னா இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல விடுவார். அதில் செல்வப்பிறந்தை இன்னைக்கு ஊதுகுழலாம் இருக்கு. இன்னைக்கு மாநில தலைவர் அவருக்கு அந்த கட்சியை வளர்க்கணும். அந்த கட்சி இவர் என்ன எப்படி நினைக்கிறார், ஏற்கனவே இருந்த சீட்டை காட்டிலும் குறையா வாங்கணும்ன்றாரா? இவருடைய காலத்தில் அதிகமான சீட்டு வாங்கி வெற்றி பெற்றா தான் இவருக்கு பேரு. அதுக்கு தான் இந்த காங்கிரஸுக்கு இவர் தலைவராக நியமிச்சிருக்காங்க. இனி அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி பேசுறதை இவர் பேசுறாரு. இன்னைக்கு இந்த தமிழகத்துக்குன்னு ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க தலைமையிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி. அவர் ஒருத்தர் யாருங்க, அவரு கிறிஸ்டோபர் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு பேசுறாரு. அதுக்கு போய் இவர் எதிர்த்து பேசுறாருன்னா எவ்வளவு தூரம் திமுகவுடைய இது பாலமா பாயுது பாருங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயின்றது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு.